கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் என்கிட்ட சும்மா ஒரு அனுமதி வாங்கி பண்ணலாம். நான் போட்டுக்கலாமா, ஒரு 1000 புத்தகம் போட்டுக்கலாம். நீங்கள் விற்றுக்கலான்னாலும் விற்றுக்கலாம், இலவசமாக கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். வியாபார நோக்கில் கூட என்னுடைய புத்தகத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிரசுரம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஒட்டுமொத்தமாக என்னுடைய புத்தகத்தை வாங்கி விற்றுக்கலாம். நானே கூட ப்ரெஸ்ஸில் எங்கன்னா குத்து கூட உனக்கு என்ன பண்ண முடியும், அதே விலைக்கு மொத்தமாக வாங்கினா குத்துருவேன், வாங்கி செய்யலாம். சிவாகமம் புக்கு இருக்குது, நீங்கள் ஒரு 500 புக்கு மொத்தமாக வாங்கி என்ன பண்ணிக்கலாம், வெளியே போயிட்டு கொடுக்கலாம். அதனால் என்னுடைய வீடியோ இருக்குது இல்லை, அதையே புத்தகமாக மாற்றி விற்றுக்கலாம். அதையே என்ன பண்ணலாம், நிறைய பேர் என்னுடைய வீடியோலாம் கட் பண்ணி போட்டுனுக்குறாங்க, போடலாம். பேரண்ட் ரைட்லாம் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் ஏன் போட்டிங்கன்னு யூடியூப்பில் போயிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், என்னை அசிங்கமாக பார்த்தாலும் நல்லா பார்த்தாலும் சரி, என்னம்மா எதனா பண்ணால் என்னை விளம்பரம் பண்ணுறீங்க. என்னை அசிங்கமாக போட்டிங்கன்னா கூட என்ன பண்ணுறீங்க நீங்கள், எனக்கு அதுதான் முக்கியம். எனக்கு விளம்பரம் முக்கியம். நான் இருக்கிறேன்னு, நான் இருக்கும்போது 4 பேருக்கு சொல்லணும். எனக்கு ஒரு எங்கே இருக்கிறான் அப்படின்னு நீ சொன்னேன்னா கூட போதும், அவன் எடுத்துட்டு இங்கே ஒருத்தர் இருக்கிறான்னு தெரிஞ்சுப்பான். வேணுன்றவன் நல்லவன் ஒருத்தர் இருக்கிறான்னு நீ சொன்னாலுமே சரி, அவன் நல்லவன் இல்லை கெட்டவன்னு புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறான். அதனால் விஷயம் அங்கே இல்லை, எனக்கு தெரியணும். கடவுள் தெரிஞ்ச ஒரு மனுஷன் இந்த பூமியில் இருக்கிறான், அவங்ககிட்ட போய் நான் என்ன பண்ணலாம், கடவுளை புரிஞ்சு ஞானத்தை அடையலாம் அப்படின்றது தெரியணும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் புத்தகத்தை போடலாம், யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடலாம், என்ன வேணா செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய பேர் என் வீடியோ பார்த்துட்டு பேசுகிறாங்க, மாற்றிக்கினாங்க, என் பேரை சொல்லாமல், நான் இருக்கிறேன்னு சொல்லாமல், அவர்களே சிந்தித்த மாதிரிலாம் சொன்னவங்களும் உண்டு. இப்போ பலம் பண்ணினத்துவே வேறு மாதிரி சொல்கிறவங்களாம் இப்போ இருப்பான். புரியுதா? சாபம் பெற்று வந்ததா நான் நிறைய வாட்டி கதையெல்லாம் சொல்லிடுறேன். தசரத கதையை நீங்கள் வேறு மாதிரி பார்த்துருக்கலாம். தசரதுக்கு கிடைச்சது சாபமாக வரமா, வர்றோம். புள்ள இல்லாதவனுக்கு புத்திர சோகம் வரும்னா வர்றோம். அதனால் நீங்கள் வாழ தெரியாதவங்களுக்கு வரம் கிடையாது, வாழ தெரிஞ்சால் வரும். வாழுங்கன்ற நான், வாழாமல் போனது நீ. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக என்னுடைய புத்தகத்தை வீடியோவை எங்கே வேணா வெட்டி அசிங்கமாக பேசுனதெல்லாம் நானும் சொல்கிறேன். நான் எங்கெங்கெல்லாம் அசிங்கமாக பேசினேன் அதை மட்டுமே கட் பண்ணி போட்டு இத்தனை வாட்டி சொன்னார்னு ஒரு வீடியோலாம் போட்டு கமாண்டு போட்டு விடுன்றேன். நான் தேவைப்பட்ட வச்சுப்பேன், தேவைப்பட்ட என்னுடைய சேனலில் தானே நான் கமாண்டை டெலீட் பண்ணுறேன். நீ ஒரு சேனல் கிரியேட் பண்ணி போட்டு நான் என்ன பண்ண முடியும், நான் தான் ஓகேன்றேனே. எந்த காந்து மட்டும் யூடியூபுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், என் வீடியோ போட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேன். வேணும் எனக்கு தெரியணும் 4 பேருக்கு. நான் வாழும்போது என்னை அவதூறு செஞ்சான் 4 பேருன்னு தெரியணும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? முட்டாள்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னு மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க. புரியுதா? ஒரு ஜாதிய அமைப்பில் இருக்கிறவன்னு என்னை பார்த்தா பிடிக்காது. ஏன்? அவன் ஜாதி வெறியன், அவனுக்கு என்ன பிடிக்காது. மத வெறியனுக்கு என்ன பிடிக்காது. தன்னை முன்னிலைப்படுத்தணுன்றதுக்காக என்னை அவமானப்படுத்திட்டு அவனை பெரியாள்னு தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறவனுக்கு என்ன பிடிக்காது. என்னை பிடிக்காதவன் யார் அப்படின்னா அவனை பிடிக்காதவன் இல்லை, அவனை புரிஞ்சுக்காதவன். ஒருவன் தன்னை முற்பட நினச்சிட்டான்னாவே என்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும். தன்னை நேசிக்க, தன்னை கொண்டாட, தன்னை நல்லா வச்சுக்கணும்னு ஒருத்தன் நினச்சிட்டான்னா என்னை பிடிக்காமல் இருக்காது. ஏன்னா எவ்வளோ சுதந்திரமாக இந்த மனிதன் பேசுகிறான், எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் பேசுகிறான். வார்த்தையிலையோ இல்லை இது பேசலையோ நடைமுறையிலோ என்ன இல்லை, என்கிட்ட கட்டுப்பாடு ஒழுக்கம்லாம் நீங்கள் இருக்காது. ஒருத்தர் சொல்கிறான் இது என்னோடய ஸ்டாண்டர்டுன்றோம், நான் இப்படியும் பேசலாம், நான் இப்படியும் பேசலாம். என்னை பார்த்து வெறுப்பாயிட்டான். எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டும் கிடையாது. நின்று பேசுவேன், உட்காந்து என்ன பண்ணுவேன், உட்காந்து பேசுவேன். திண்டுக்கல்லில் வந்தால் இந்த சேரு, சென்னைக்கு போனால் அந்த சேரு, வேறு நாட்டுக்கு போனால் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த சேரு. எங்களுக்கு என்ன இல்லை, பிளாஸ்டிக் சேரு தங்க சேரை தான் உட்காருவேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டு எனக்கு கிடையாது. சார்ட்ஸ் போட்டுன்னு பேசுவேன், லுங்கி கட்டின்னு பேசுவேன், தேவைப்பட்டால் சட்டை ஒத்து போட்டு கூட பேசுவேன். பாலைவனத்தில் போனாக்கா ஒரே புழுக்கமாக தானே செய்யுது, ஆமாம் அவுத்து போட்டு பேசுவேன். குடிப்பேன், கொண்டாடுவேன். என்கிட்ட என்ன இல்லை, உன்னை கொண்டாட சொல்கிறேன். நான் என்ன ஆகணும், நானே சோகமாக வந்து நீங்கள்லாம் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் கொண்டாட்டமாக ஆனந்தமாக இருங்க, கடவுள் படித்த உலகம்னா நீ பெஜராகிடுவேன். இப்போ முதல்ல நீ நிமிந்து பேசுகிறேன்னு கேட்க மாட்டேன். உனக்கு பிரச்சனையே நான் உன்னை விட பெருசாகிறேன்றது தான்.
அதனால் நீங்கள் என் புத்தகத்தை என் வீடியோவை யாருன்னா நினைக்கிறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். புரியுதா? நிறைய பேர் அதுவும் பாருங்களேன், என்னை நல்லவன் சொன்னீங்கன்னா கம்மியாக பார்ப்பாங்க, என்னை கெட்டவன் சொல்லி பாருங்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால் என்ன சொல்லுங்கள், ஆளாளுக்கு இவர் ஒரு மோசக்கார பாவி, இவன் கெட்டவன்னு சொல்லுங்கள். போட்டு பாருங்களேன், டக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ நீ ஒரு சேனலில் உங்களுக்கு 10 20 வியூ தான் வருதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கவே இல்லை, இவ்வளோ கேவலமாக பேசுகிற ஒரு மனுஷன் நான் சந்தித்ததே இல்லை, என்ன செய்யுது வெக்கமாக இருக்குது, நாங்கள் போய் உட்காந்துட்டு வந்துட்டேன் இந்த சத்சங்கத்துக்குன்னு போட்டுப்பார். 100 பேர் பார்க்கலன்னா என்ன கேளு. நல்லவன் சொல்லி 20 பேர் தான் பார்ப்பான். ஏன் இந்த உலகத்துக்கு என்ன தெரியுது இல்லை, நல்லது எவ்வளோ பெருசா தெரியுதே இல்லை, கெட்டது தான் தெரியுது. அதனால் நீங்கள் தான் பார்த்துக்கணும். கெட்டது நிறைய ஆயிடுச்சு. ஞானம் கோடியில் ஒருத்தன், ஞானம் யாருக்கு? கோடியில் ஒருத்தன். இப்போ மெஜாரிட்டி மைனாரிட்டின்னா யார் வருவாங்க? அவங்களாம் வருவாங்க லிஸ்ட்லேயே வரமாட்டான். ஏன்? கோடியில் ஒருத்தனுக்கு தான் அது கச்சரிக்குது. ஒத்துக்க முடியும் அவனை போட்டால் நம்ம நிம்மதியாகலான்னு இருப்பான். அதனால் நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். என் புத்தகத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக. அது கேள்வி எப்படி கேட்டாரோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் எங்ககிட்டே கூட நீ வாங்கிக்கலாம். குறைஞ்ச விலைக்கு வாங்கி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் லாப நோக்கில் கூட விற்றுக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.